அழகே அழகு சீரியல்ல மதியோட துணிச்சல் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. மதி சுரேஷோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு சுரேஷ் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போறாங்க. சுரேஷ் பார்த்ததுமே ஷாக் ஆகுறாரு. மதி இருந்துட்டு என் புருஷன் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், என்னை அடிக்க கையோங்கியிருக்காரு, என்ன கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளியிருக்காரு, பத்தாததுக்கு ஃபோன் பண்ணி கொலை மிரட்டல் விட்டுருக்காரு, இதுக்கெல்லாம் சேர்த்து நான் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக நான் எந்த விதத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பக்கத்தில் இருந்த போலீஸ் ஆஃபீஸர், என்னம்மா சொல்கிற, இந்த காலத்தில் இப்படி எல்லாமா கொடுமைப்படுத்துகிறாங்க, நீ படித்த பொண்ணாக வேற இருக்க, நேத்தே வந்து சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மதி இருந்துட்டு, சொல்லியிருக்கலாம் தான் சார், நான் கொஞ்சம் பொறுத்து போகலான்னு வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணி உனக்கு கொலை மிரட்டல் விட்டுருக்கானா கண்டிப்பாக கேஸ் ஃபைல் பண்ணியே ஆகணும், ஆமா நீ அடிச்சிருக்க வேண்டியதானே திருப்பி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மதி இருந்துட்டு, இல்ல சார், அவரும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவரோட யூனிஃபார்முக்கு மரியாதை கொடுத்து நான் ஒண்ணுமே பண்ணல, அமைதியா இருந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த ஆஃபீஸர், என்னது போலீஸ் ஆஃபீஸரா, நீ யாருன்னு மட்டும் சொல்லுமா, எங்க ஐயா அவனை உள்ள தூக்கி போட்டு முட்டிக்கு முட்டி தட்டிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சுரேஷ் அதுல கடுப்பாகி, கொஞ்சம் எல்லாரும் வெளியில இருக்கீங்களா அப்படின்னு கத்துறாங்க. எல்லாரும் வெளியில போனதுக்கு அப்புறமா மதி கிட்ட, நீ நிஜமாலுமே பொம்பளை தானா, என்ன ஒரு தைரியம் இருந்தா என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு என் ஸ்டேஷனுக்கே வந்திருப்ப, ஆமா நீ அடங்கவே மாட்டியா, உன்னையெல்லாம் எப்படிதான் வச்சு சமாளிக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மதி, என்னை எதுக்காக நீங்க சமாளிக்கணும், நான் அப்படி என்ன பண்ணிட்டேன், உண்மையை மட்டும்தான் நான் சொல்றேன், அதை யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறீங்களே, அப்ப எனக்கான அநியாயம் நடக்கும்போது நான் தானே அதை தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சுரேஷ், என்னது உனக்கு அநியாயம் நடக்குதா, உன்னை கல்யாணம் பண்ணி எனக்கு தாண்டி அநியாயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மதி, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நீங்க என்ன கொலை மிரட்டல் விட்டது இந்த போன்ல தெளிவா ரெக்கார்ட் ஆயிருக்கு, இதை எடுத்துட்டு நான் ஐஜி ஆபீஸ்க்கு போனேன்னா கண்டிப்பா அவங்களோட வேலையை நீங்க விட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. சுரேஷ் ரொம்பவே கடுப்பாயிட்டு, இப்ப நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கேளுங்க, நான் ஒரு வார்த்தை கூட உங்க அம்மாவை தப்பா பேசல, அது எனக்கு நல்லாவே தெரியும், உங்க அம்மா சொன்ன அத்தனையும் பொய், அதை நீங்க புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டுல இருந்தே ஆகணும், அதுக்கு நீங்க என்ன அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சுரேஷ், அதுக்கு வாய்ப்பே இல்லை, நிம்மதியா இருந்த குடும்பத்தை கெடுத்துட்டு இப்ப மறுபடியும் அதே குடும்பத்துக்குள்ள எதுக்காக வரணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மதி, என்னால உங்க குடும்பத்துல எந்த கெடுதலும் நடந்ததில்லை, நான் அந்த மாதிரி பேசவும் இல்லை, உங்க அம்மா ரொம்ப கிளவரா என் மேல தப்பு இருக்கிற மாதிரி பேசி உங்க எல்லாரையும் நம்ப வச்சுட்டாங்க, அதை நான் நிரூபிக்கணும்ல, அதுக்கு தான் நான் அந்த வீட்டுக்குள்ள வரணும்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. சுரேஷ் இருந்துட்டு யோசிக்கிறாரு. இங்க பாருங்க, நீங்க என்ன அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனா மட்டும்தான் இந்த ரெக்கார்டை நான் ஐஜி ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் என் தலை இழுத்து உன் கழுத்துல தாலின்னு உன்னை கட்டிட்டு நான் படாத பாடுபடுறேன் அப்படின்னு நினைக்கிறாரு சுரேஷ். இங்க ராகவன் லக்ஷ்மி 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஏங்க, இவ போனதுக்கு அப்புறம் தான் வீடு வீடாவே இருக்கு, ஏ மலரு மலரு இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. மலரும் வந்து, சொல்லுங்க அத்தை அப்படின்னு கேக்குறாங்க. இன்னைக்கு என்ன சமையல் பண்ண போற, விதவிதமா ஏதாவது பண்ணு, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நல்லா வயிறு முட்டை சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. மலரும் சரிங்க அத்தை அப்படின்ட்டு உள்ள போறாங்க. எங்க உள்ள போற, முழுசா கேட்டுட்டு போ, அவ இல்லாம இந்த வீடே இப்பதான் நல்லா இருக்கு, எதுக்கு எடுத்தாலும் கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு தொட்டதுக்கெல்லாம் நொய்யி நொய்யின்னு பொண்ணா அவ, சாமி நம்ம குடும்பத்தை பிடிச்ச பீடையே போயிடுச்சு, நீ நல்லா விதவிதமா செஞ்சு அப்பளம் பாயாசமெல்லாம் சுடு அப்படின்னு சொல்றாங்க. மலரும் சரின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. பாக்கியராஜ் கிட்ட, என்னங்க இவங்க நேத்தனடானா நெஞ்சு வலிக்குதுன்னு அப்படி பயந்தாங்க, இப்ப வடை பாயாசத்தோட சாப்பாடு கேட்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாக்கியராஜ், என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல மலரு, சுரேஷ் இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது மலரோட போனுக்கு ரேவதி கால் பண்றாங்க. ரேவதியோட காலை அட்டன் பண்ணி, மலரு சொல்லு ரேவதி அப்படின்னு கேக்குறாங்க. என்ன அண்ணி நடந்ததாங்க, மதிய சுரேஷ் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிட்டானாமா, இவர் சொன்னாரு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மலரு, ஆமா ரேவதி, நானே இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, உங்க அம்மா நல்லா நடிச்சு சுரேஷையும் நம்ப வச்சுட்டாங்க, நெஞ்சு வலிக்கு பயந்து சுரேஷும் மதி மேல இல்லாத பள்ளியெல்லாம் போட்டு வெளியில துரத்தி விட்டுட்டாங்க, எனக்கே ரொம்ப பாவமா இருந்தது ரேவதி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரேவதி, எங்க அம்மா உங்களையும் என்னையாட்டும் இருக்கணும்னு நினைச்சிருக்கோம், ஆனா மதி நம்மளாட்ட கிடையாதே, எதா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசிடுவா, அது பிடிக்காததுனால எப்படிடா துரத்தலான்னு காரணம் தேடிட்டு இருந்திருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரியே நடந்ததா, அதுதான் அதோட புத்தியை காட்டிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. மலர் இருந்துட்டு, ஆமா ரேவதி, ஆனா உங்க அம்மா சொன்ன மாதிரி மதி ஒரு வார்த்தை கூட சொல்லல, எவ்வளோ பிட்டிங் போட்டு எக்ஸ்ட்ராவா சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரேவதி, என்ன அண்ணி பண்றது, மதியாவது கொஞ்சம் மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனையை முடிச்சிருந்திருக்கலாம், இவர் வந்து மதியை பத்தி அவ்வளோ தூரம் பேசுறாரு, எனக்கே டென்ஷன் ஆயிடுச்சு, இவரெல்லாம் எதுக்கு பேசுறாருன்னு, சுரேஷ்க்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, நீ
நான் சுரேஷ் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. மலரும் சரி ரேவதி பாரு அப்படின்ட்டு வச்சிடுறாங்க. பாக்கியராஜ் கிட்ட மலரு, ஏங்க நீங்களாவது சுரேஷ் கிட்ட பேசி பாருங்களேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப பாக்கியராஜ், பேசினா மட்டும் அவன் கேட்பான்னு நினைக்கிறியா மலரு அப்படின்னு கேட்குறாங்க. மலர் இருந்துட்டு, கண்டிப்பா மதி இனி இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. உங்க அம்மா அதுக்கு விடவும் மாட்டாங்க. எப்படியாவது துரத்தி விடணும்னு நினைச்சாங்க, போயிட்டா இனி இந்த வீட்டுக்குள்ள கண்டிப்பா விட மாட்டாங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியராஜ், என்ன மலரு இப்படி சொல்ற? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் கூட 2-3 நாள்ல மதி வந்துடுவான்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. மலர் இருந்துட்டு, என்னது 2-3 நாள்லையா? கண்டிப்பா வாய்ப்பில்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே இங்க லக்ஷ்மி நெஞ்சு வலியில கத்துறாங்க. ஐயோ, எனக்கு மறுபடியும் நெஞ்சு வலி வந்துடும் போல இருக்கே, ஐயோ அப்படின்னு கத்துறாங்க. என்னங்க உங்க அம்மா மறுபடியும் கத்துறாங்க அப்படின்னு வெளியில ஓடி போய் பார்க்கவும் தான் தெரியுது சுரேஷ் மதியை கூட்டிட்டு வந்திருக்காரு. அதுவும் சும்மா இல்ல, மதிய சுரேஷ் கையில தூக்கி வச்சிருக்காரு. மதியோட முகம் ஃபுல்லா சிரிப்பா இருக்கு. அதை பார்த்த மலர் அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறாங்க. லக்ஷ்மி கீழே உட்காந்துட்டு, நெஞ்சு வலி என்னால் தாங்கவே முடியலங்க, என்னை எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராகவன் சுரேஷ் கிட்ட, ஏண்டா சுரேஷ், உனக்கு ஏதாவது புத்திக்கு இது கெட்டு போச்சா? இவளை எதுக்காக மறுபடியும் கூட்டிகிட்டு வந்திருக்க, அதுவும் இப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சுரேஷ், இங்கே பாருங்கப்பா, இனி இதை பற்றி பேச வேண்டாம், எல்லாம் முடிஞ்சதாவே இருக்கட்டும். இனி மதி விஷயத்தில் யாரும் தலையிட வேண்டாம். மதி இனி இங்கே தான் இருப்பா. இதை பற்றி இனி யாரும் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராகவன், என்னடா இப்படி உளர்ற? நேற்று நடந்ததெல்லாம் மறந்து போச்சா? நம்ம குடும்பமே மான மரியாதை இழந்து அத்தனை பேரும் சிரிக்கிற மாதிரி நடத்தினா, இப்போ என்னடானா அவளை கூட்டிட்டு வந்து நிற்கிற? உங்கள் அம்மாவோட நெஞ்சு வலியெல்லாம் நீ மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சுரேஷ், அப்பா அதை பற்றியெல்லாம் இப்போ பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, எனக்கு ஸ்டேஷனில் வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே மலரு ஸ்டன் ஆகி அப்படியே நிற்கிறாங்க. பாக்கியராஜ் சிரிச்சுக்கிட்டே பார்க்குறாரு. மலரை தட்டி எழுப்பி, என்ன மலரு அப்படின்னு கேட்குறாங்க. மலர் இருந்துக்கிட்டு, ஏங்க என் கையை கொஞ்சம் கிள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியராஜும் கிள்ளி காமிக்கிறாரு. இது கனவு இல்லைங்க, நினைவு தான், எப்படிங்க இது நடந்தது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பாக்கியராஜ், எனக்கும் தெரியல மலரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லக்ஷ்மி இருந்துட்டு, ஐயோ மலரு, என்னை எப்படியாவது ஒரு ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயேன், நான் இப்போவே போய் சேர்ந்துருவோம் போல இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ராகவன் கிட்ட, ஏங்க நம்ம பசங்க 2 பேருமே மாறிட்டாங்கங்க, இவனுங்க நம்ம பசங்க இல்லை, பொண்டாட்டிதாசனாவே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ராகவன் தங்கராஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. தங்கராஜ் கிட்ட இங்கே நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. அப்படியா மாமா, நான் சுரேஷ் கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. தங்கராஜ் சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணுறாரு. டே சுரேஷ், என்னடா மாமா சொல்கிறதெல்லாம் உண்மையா என்ன? மதியம் நீ மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சுரேஷ், ஆமாம் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா நீயா இது? எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எப்படி சுரேஷ் இப்படி மாறின? பொண்டாட்டியை விட்டுட்டு ஒரு நாள் கூட உன்னால இருக்க முடியலையா? அடுத்த நாளே போய் கூட்டிட்டு வந்துட்ட. அத்தையை பேசின பேச்சையெல்லாம் மறந்துட்டியா? மொத்த குடும்பமும் அவமானப்பட்டது நின்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சுரேஷ், மாமா நான் சொல்றத கேளுங்க மாமா, அவ இன்னைக்கு ஸ்டேஷன் வந்து என் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தங்கராஜ் இருந்துட்டு, என்னடா சொல்ற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா மாமா, என் பேர்லயே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு என்கிட்டயே வந்து சொல்றா. நான் வேற காலையில ஃபோன் பண்ணி மிரட்டிட்டேன், அதை ரெக்கார்ட் பண்ணி ஐஜி ஆஃபீஸ்ல போட்டு காட்டிடுவேன்னு சொல்றா. என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாரு சுரேஷ். அதுக்கு தங்கராஜ், என்னடா சொல்ற, இப்படி எல்லாமா பண்ண? அவ கண்டிப்பா பண்ணியிருப்பா. அவ அன்னைக்கே ஐஜி ஆஃபீஸில் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தவ தானே. நல்ல வேலை சுரேஷ், அவ சொன்னான்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த, இல்லைன்னா கண்டிப்பாக ஐஜி ஆஃபீஸ் போயிருந்திருப்பா. இந்த வேலை மட்டும் போயிருந்தது, கண்டிப்பாக இந்த தடவை அவர்கிட்ட நம்ம பேசியிருக்கவே முடியாது, உன்னை வீட்டோடையே இருக்க வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சுரேஷ் இருந்துட்டு, அதுதான் மாமா, நானும் சரி இவளை விட்டு பிடிக்கலான்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சுரேஷ், நான் மாமாட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்கிறார்.